இடமாற்றம், தொழில் மாற்றம், புது கௌரவம், மலைக்கோயில்களுக்கு செல்வது, யாத்திரை போகிறது, அதிகமாக மாலை போடுறதுல நீங்களும் வருவீங்க. பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு என்று அதே பெருமாளையே அப்படியே பிடிச்சிக்கின்னு ஓடிடுவீங்க. ஐயப்பன் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அலர்ஜி, சளி தொந்தரவு, காது மூக்கு தொண்டை, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி எல்லாம் தான் கன்னியாராசிக்காரர்களுக்கு பதட்டம் ஏற்படும். அதே போல் ஹார்மோன் தான் லேடிஸுக்கு இந்த மாதம் தூக்கலாக இருக்கும். வழுக்கலான இடத்துல கொஞ்சம் வித்தை காட்டாமல் இருங்க, உஷாராக இருங்க. தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கும், கொஞ்சம் நேராக போகிறது, குதிக்கிறது இதெல்லாம் கூடவே கூடாது. இளம் வயதினர்களுக்கு இந்த வீலிங் பண்ணுறது, வண்டி இஷ்டத்துக்கு ஓட்டுறது எல்லாம் பண்ணிங்கன்னா கார்த்திகை மாதம் நான் சொன்ன நல்லதெல்லாம் நடக்காது, ஹாஸ்பிட்டலில் தான் படுக்க வேண்டியதாகிடும். எனவே அதில் மட்டும் கன்னியாராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நல்ல நேரம், நல்ல காலகட்டம். அதனால் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் திருமணம் போன்ற விஷயங்கள் டக்குன்னு கை கொடுக்குறச்ச முடிச்சிடுங்க.